Hi friends, welcome to Krishi's Corner. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்ட்ராபெரி பன்னகோட்டா. இது ஒரு ஃபேமஸான இட்டாலியன் டெசர்ட். நைட் டைம் டின்னருக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் இது. இது வந்து மில்க், க்ரீம் எல்லாத்தையும் blend பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இதில் நீங்கள் ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக வேற எந்த ஒரு ஃப்ரூட்டோட சாஸ் கூட யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸ்ட்ராபெரி பன்னகோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ஸ்ட்ராபெரி, 1 கப் பால், 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இதை பாதி பாதி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 3/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 2 டீஸ்பூன் ஜெலாட்டின் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் சால்ட். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஜெலாட்டின் மிக்ஸ் பவுடரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது லியூக் வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான ஒரு தண்ணியில் அதை வந்து ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு பேன் எடுத்து, நல்லா ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதை ஆன் பண்ணி அதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு விஸ்க் பண்ணுங்க. இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு 3/4 அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் இப்படி ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் பவுடர் சுகர் வந்துட்டு 1/2 கப் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் சுகர் கரைஞ்சா போதும், பால் பொங்கணும்னு அவசியம் இல்லை. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இது ஆறட்டும். ஆறினோடனே அந்த ஜெலாட்டின் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது 5 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இதில் அந்த ஜெலாட்டின் மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸ் டம்ளரை இந்த மாதிரி டில்ட் பண்ணி ஒரு கீழே ஒரு கப்போ இல்லை ஒரு பேசனோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் இந்த மாதிரி டில்ட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்துட்டு அந்த மிக்ஸை விடுங்க. இப்போது இதில் பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இது ஏன்னா நம்ம இதுக்கு மேலே தான் ஸ்ட்ராபெரி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாதி அளவு விட்டுக்கோங்க. இன்னொரு ஹாஃபை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டு காட்டுறேன். அதாவது நம்ம எப்பயும் விடுற மாதிரி நார்மலாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு ஹாஃப் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக விட்டுருக்கேன், இன்னொரு ஹாஃப் டில்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது 2 மாதிரி வந்துட்டு நான் பண்ணி காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் அது செட் ஆகும். இந்த பொசிஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். இப்போது இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் குட்டியாக கட் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வேக போட்டுருங்க. இதை லைட்டாக மூடி வச்சே குக் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். ஜெலாட்டின் பவுடர் அதே போல் 1 டீஸ்பூனை கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போது வேக வச்ச அந்த ஸ்ட்ராபெரியவும் அந்த மீதி 1/2 கப் சுகரையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு. இப்போ இந்த ஸ்ட்ராபெரியவும் சுகரையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஸ்ட்ராபெரி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சுகர் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு 1/2 கப்பும் அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பும் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் சுகர் வந்து அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எங்களுக்கு இங்கே ஸ்வீட் நிறையா வேணுன்றதுக்காக நான் வந்து சுகர் வந்து 1 கப் போட்டு அதில் 1/2 கப்பும் இதில் 1/2 கப்பும் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போது இதில் வந்து அந்த ஜெலாட்டின் மிக்சர் இருக்குல்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணி
மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து இப்போ நம்ம எடுத்தாச்சு. இது பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் இந்த ஸ்ட்ராபெரி இதை ரெடி பண்ணதை மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஊற்றியாச்சுங்க. ஸோ இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 hours மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துடலாம். அப்போ தான் இது செட் ஆகும். அவ்வளோதாங்க. நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சு வெளியே எடுத்துட்டேன். நல்லா செட் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய இந்த ஸ்ட்ராபெரி பன்னக்கோட்டா டெசர்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டெசர்ட்டாக இருக்கும். கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை, நீங்கள் வேறு என்ன ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேங்கோ ஆர் செர்ரிஸ், ஆப்பிள், என்ன ஃப்ரூட்டோட சாஸ் வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராபெரியில். ஸோ ஃபைனலி என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கிருஷிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய ரெசிபீஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.